மேடையில் தான் நம்ம திறமையை கொஞ்சம் அதிக அளவில் காட்ட முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா யாரும் அடிக்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க, எல்லாருமே செலிபிரிட்டி. கூட்டத்தை மதிச்சு நிறைய வேலைகளை விட்டுட்டு அவங்க ஜெஸ்ஸியா கடைசி நேரத்தில் இப்பதான் வந்தாங்க. இருந்தாலும் கடைசியா முகத்தை காட்டணும் அப்படிங்கிறத நம்ம கூட்டத்துக்காக வந்த எல்லாத்துக்குமே என்னோட நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொள்வேன். அப்படி இன்னொன்னு நம்ம ஆங்கர்லாம் கிடையாது, முன்னதான் பேசுவோம், மனசுல பக்கம் படாது பேசாது. ஸோ அதனால பேச்சு ஏதாவது குறைந்தெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நேரடியாக நம்ம வந்தவங்களுக்கு சின்னதா ஒரு மொமெண்டம் கொடுத்து நம்ம இந்த விழாவை வந்து நினைவுக்கு கொண்டு போயிடலாம். ஓகேங்களா? மீண்டும் மீண்டும் நன்றி, மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளோட அழைப்பை ஏற்று இங்க வந்திருக்க கனிஷா குரூப் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிக்கிறேன். ஓகேண்ணா. பரமேஸ்வரி மேட்டிங் வந்து அவங்க முன்னாடி போட்டு வாங்கியிருக்குது. நல்லா பொங்கல் வச்சாங்க. நிறைய சீடு, நிறைய கிஃப்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததுக்கு. கடைசி நேரத்தில் வந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. முதல்ல வந்து நம்ம உட்காந்துருக்கோம். நீங்க ரொம்ப நிற்க முடியும், எனக்கு தெரியும். உட்காந்துருக்கு சிஸ்டர் கீழே உட்காந்துங்க. முதல்ல வந்து நம்ம யாருக்கு வந்து மரியாதை செய்ய போவோம்னா எல்லாத்துக்கும் சீனியர் வயசுல கௌரவம். அனுபவத்துல சீனியர் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, வயசுகள் சீனியர் சொல்றதை விட நான் கடைசியா வாங்கிக்கிறேன். இல்ல முதல்ல உங்களுக்கு கொடுத்துட்டா அப்புறம் மத்தவங்க கொடுக்கலாம். ஸோ அண்ணன் வந்து போகும்போது ஜூஸ் வாங்கி தரமா அவனுக்கு. எங்க நண்பர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவில இப்போ லாஸ்டா இருந்த சீசன்ல கட்டு போட்டு கட்டு பார்த்து வச்சிருக்க காமெடி அறிவுக்கு வந்து நம்ம கூப்பிட்ட உடனே கிட்ட வந்து நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணி எங்கெல்லாம் நிறைய சேர்த்து வச்சு இந்த ஷோவை அவரே ஆக்டிங் பண்ணாரு, சீட் டெஸ்ட் பண்ணிட்டாரு. அவருக்கு எங்க அறிவு வந்து சார்பாக நிஜாத நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எங்க மக்கள் அவர் விட்டு பண்ணாரு. மனசு பெருசு. ரொம்ப சந்தோஷம்ண்ணா, உண்மையிலே இதுவே போதும். மகிழ்ச்சி. தேங்க்யூண்ணா. பொங்கலுக்கு அரியலூர் ஒரு பிராண்டான போட்டோ ஸ்டுடியோ இருக்குது. 5.6 போட்டோ பாயிண்ட் டிஜிபி நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா என்னோட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணா சொன்னாங்க இங்க இந்த பசங்களுக்கு படிக்கிறதுல இருந்து சாப்பாட்டுல இருந்து இங்க தங்குற இடத்துல இருந்து எல்லாமே ஃப்ரீ தான். நம்ம எப்படி இப்ப சாப்பிட்டோமோ அதே மாதிரி ஹைஜீனிக்கா தான் இங்க எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க. கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்துல செலக்ட் பண்ண உங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். நல்லா இருக்கு. எதிர்பார்க்கல. நல்லா இருக்கு. கண்டிப்பா எங்கேயோ போய் ஏதோ ஒரு இடத்துல போய் பொங்கல் கொண்டாடுறது எங்களோட அந்த ஸ்மைல பார்க்கறதுக்காகவே இன்னும் ஒரு 1 நாள் எடுக்கலாம்.
அடுத்தபடியாக நினைவு பரிசு பெறுவதற்கு கோவையில் இருந்து புறப்பட்ட புயல் குழுவும் பிசினஸ் மேக்னட், அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு ரீல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் லெஜண்ட் அந்த சகோதரி சசி அவர்களை நாங்கள் அழைக்கிறோம். இவங்க பேச்சாளர் கூட ரொம்ப சூப்பரா பேசுவாங்க. டான்ஸ் எந்த அளவுக்கு அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு அதே மாதிரி நல்லா பேசுவாங்க. ஒரு 2 வார்த்தை பேசலாமா? அதையா சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன அப்படின்னா நானும் இது மாதிரி தான் வந்துட்டு ஹாஸ்டல்ல படித்தேன். ஒரு 14 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 14-15 வருஷம் இருக்கும். அப்படியே அந்த ரிசல்வன்ஸாக இருக்கு. நான் அப்படியே திருப்பி எனக்கு ஏன்னா நானே பார்க்குற மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அண்ணா வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த குழந்தைங்களோட நான் வந்து ஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு நான் உண்மையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதே மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு அதிகமாக வரவே மாட்டாங்க. அண்ணாவுக்காக தான் வந்துட்டு வந்தோம். வந்ததுல வந்துட்டு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த குழந்தைங்களுக்கு முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் வந்துட்டு இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு சந்தோஷம் கேட்குதா? ஒரு 20,000 வந்துட்டு நான் சார் ப்ளீஸ் வெல்கம் சார். வாங்க சார். வாங்கண்ணே. அதாவது இந்த மாதிரி வெற்றியாளருக்கு வந்து அதாவது ஆண்டரோட வெற்றிக்கு பின்னாடி பெண்கள் இருக்கிறது போல நிறைய கம்மியா இருக்காங்க. அதாவது வெற்றி பெற்ற பெண்களுக்கு பின்னாடி ஆண்கள் இருக்கிறது குறைவா இருக்கு. ஆனா இவர் தான் அதை பூர்த்தி பண்றாரு. முழு சப்போர்ட்டா அவனோட காவல்துறை ரொம்ப சந்தோஷமான விஷயம். நன்றி நன்றி ரொம்ப நன்றி சார் டிஜே சார் சிங்கிள் பேரும் பாட்டுல அது மாதிரி சிங்கிள் ஆம்பளை எத்தனை பாட்டு உங்களுக்கு போட்டு விடுங்க சாருக்கு. வாங்க. எடுத்து வைக்கீங்க. அடுத்தபடியாக நம்முடைய விருதை பெறுகிறவர்கள் சுகாமியாக புறப்பட்டு வைத்திருக்கும் என் கல்லூரி தோழர் அன்பு நண்பர் கருத்தமிழன் சூரியன். பெஸ்ட் டான்சர். நிறைய நிகழ்ச்சியில் வந்து அவரோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கூட ஒரு குடும்பம் ஆடுவாங்க. பர்ஃபெக்டா இருக்கும். அவரை வருக வருக அறிவுறுத்தல் சார்பாக வரவேற்கிறோம். இதை பத்தி கைதட்டிக்கலாமே. ரொம்ப நேரம் பேசக்கூடாது. எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் திருநாள் பொங்கல் திருநாள் அப்படின்னு ரொம்ப கவிதையெல்லாம் பேசுவோம். பக்கத்துல வராதீங்க போறோம். என்னங்க முன்னாடி பரவாயில்ல பேசுறீங்க? நான் என்ன 7 நாள் இருக்கு. பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம அரியலூர்ல பொங்கல் திருவிழா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விஷயம். அதாவது நம்ம அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் தான் இவரும். அதுவே ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். இன்ஸ்டா செலிபிரிட்டி ஃப்ரம் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ நம்ம அரியலூர்ல வந்து இப்படி ஒரு பொங்கல் கொண்டாட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சீரும் சிறப்பமாக நடத்தி முடிச்சிருக்கேன். அது காலையில ஒரு லேட்டாக ஆரம்பிச்சிருந்தாலுமே இந்த நிகழ்ச்சியை ரொம்ப பிரசித்தி பெற்றதாகவும் எல்லாரையும் வந்து கொண்டாட வச்சு எல்லாரையும் மகிழ்ச்சி ஆத்திருக்கேன். அதுக்கே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிக்கும் வாழ்த்துதான். அப்புறமா இப்போ சில பேரை மட்டும் நம்ம பார்ப்போம், இன்ஸ்டாவில் மட்டுமே பார்ப்போம். நானே பாலம் சத்தியமாக இருந்தது எல்லாருமே பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாரையுமே நீங்கள் கூட்டு வந்து இப்படி நீங்கள் இறங்குனீங்கல்ல, அதுக்கு ஒரு மிக நன்றி. ஏன்னா இது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம். இந்த நிகழ்ச்சிகள் வந்து பெண்களுக்கு நீங்க வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இத்தனை பேர்ல வந்து பெண்களை தான் மோஸ்டா நீங்க வந்து இந்த நிகழ்ச்சியில கொண்டு வந்து நிப்பாட்டீங்க. அது ரொம்ப ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. இன்னொரு விஷயம், நான் வந்து என்னோட சீனியர், அதே மாதிரி அந்த மேடம் வந்து ரொம்ப அழகா இருக்கீங்க. எல்லா ஊர்லயும் சொல்லி என்ன பேசுறாங்க. ரொம்ப உங்களுடைய அழகும் சரி, 2 பேருடைய அழகும் சரி,
பேச்சும் சரி ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அண்ணா வந்து ஸ்டேஜை விட்டு இறங்காம இங்கே இருக்காருன்னா அது இவங்க 2 பேரோட ஸ்பீச்சில் வந்து அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பொதுவாக வந்து பொங்கல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நாங்கள் வந்து பசங்க ஒரு மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஊரை விட்டு வெளியில் போயிடுவோம். பாண்டிச்சேரி பண்ணிடலாம் இல்லை இப்போ தொட்டுவீங்களா நாங்கள் பொதுவாக வந்து அப்படி தான் வந்து செலிப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். இல்லைன்னா சொந்த ஊரில் வந்து பொங்கல் திருவிழா கொண்டாடுவோம். ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு மழலை செல்வங்கள் கூட வந்து எங்களை இந்த வருஷம் வந்து கூட்டு வந்து இந்த ஒரு பொங்கல் ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் சிறப்பாக பண்ணுது. நாங்கள் வந்து ஒரு இதை பிறவி பயனாக நாங்கள் பார்க்குறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. நன்றி. அதாவது ஒரு ரீல்ஸை வந்து கஷ்டப்பட்டு ரீக்ரியேஷன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட அன்பு தங்கை கலாரம்யா. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரீல்ஸ் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். இவங்களே வந்து கடைசி நேரத்தில் வர முடியாம எனக்காக பண்ணாங்க. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். எல்லாருமே
இப்போ வந்து இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறது வந்து இந்த குழந்தைங்களோட நாங்கள் செலிப்ரேட் பண்ணது. ஆல்ரெடி சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பொங்கல் நம்ம வேற வேற மாதிரி நிறைய நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த குழந்தைங்களோட இருந்தது இன்னைக்கு இது ரொம்ப மறக்கவே முடியாத ஒரு செலிப்ரேஷன் மாதிரி எனக்கு பர்சனலாக இருந்துச்சு. அதில் சொன்ன மாதிரி நானும் வந்து இந்த மாதிரி ஹாஸ்டலில் வருஷத்துக்கு பேரண்ட்ஸை பார்க்க முடியாமல் ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப மிங்கிளாகி நானும் வளர்ந்துருக்கேன். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப திருப்பி எங்கேயே பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இவங்களோட இருந்தது அவ்வளோ சந்தோஷம் சொல்றது வார்த்தையே இல்லை. நிறைய பேர் நல்லா பண்ணியிருக்கீங்க, டான்ஸ் ஆடிருக்கீங்க, நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லும்போது கூட தெரியல. இந்த குழந்தைங்க வந்து கட்டி பிடிச்சி நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன தெரியல, எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறேன். அவங்க ஏஜ் ஒரு டைம் ஆஃப் ஏஜ் போயிட்டோம்னா திருப்பி வந்து இறங்கி ரொம்ப அப்படிலாம் வரமாட்டாங்க. அப்படி ஃபீல் பண்ணவே முடியல. ஒரு 8 years 10 years 15 years அந்த மாதிரி வந்து ரொம்ப இறங்கி செம்மையாக என்டர்டைன் பண்ணுங்க சார். நிஜமாவே ரொம்ப 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 என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக இந்த விஜய் நம்ம மாவட்டம் தான் நம்ம பண்ணலாம். இவங்களோட மேட்ச் பார்த்தீங்கன்னா வீட்டில் நடக்கும்ல, அப்பா அம்மா மாமனார் மாமியார் குழந்தைங்க இவங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுவாங்க. பயங்கர சென்டிமெண்டாகவும் இருக்கும், பயங்கர காமெடியாகவும் இருக்கும். பிந்து பிளாக்ஸ் மேடைக்கு வாங்க, உங்கள் கணவரோட வாங்க. பிந்து பிளாக்ஸ் ஆக்சுவலாக வந்து அதிகமாக வெளியிலலாம் போனது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இதான் முதல் மேடை நினைக்கிறேன். நீங்கள் வாங்க, டைம் பண்ணி வாங்க. வாங்க நீங்க வாங்க. இவங்களோட பிந்து பிளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு போய் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இணைந்து நிறைய நல்ல விஷயங்கள் காமெடி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுருக்காங்க. வாங்க வாங்க. கை குழந்தைன்னா அதெல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துக்கு நான் வரதுக்கு காரணமே என்னோட வீட்டுக்காரர் தான். என்னோட வீட்டுக்காரரோட ஆதரவுக்காக இந்த இடத்துக்கு நான் வரல. யாருமே வந்து ஒய்ஃப் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க என்னன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் என்னோட வீட்டுக்காரர் வந்து அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தாரு. என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சாரு. ஒரு சோசியல் மீடியாவில் வந்து ஒரு பொண்ணு வந்து இறங்குறாங்க அப்படின்னா எல்லா கணவர்களும் வந்து ஒத்துழைப்பாங்க எனக்கு தெரியல. ஆனால் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அவர் சொல்லாத இந்த இடத்துல நான் வந்து வரல. எங்கள் வீட்டுக்காரர் வந்து என்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாரு. அதுவே வந்து நான் சொல்ல வார்த்தை இல்லை. புண்ணியம் பண்ணிக்கணும். வேலை செய்யறவங்க பயங்கரமாக கை தெரியும் பார்ப்போம். அவார்ட் சொல்றாங்க, நீங்க ரொம்ப உணர்ச்சி சொல்ல போறீங்களா? முக்கியமாக பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து நன்றி சொல்லுங்க. சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப பக்கத்தில் வந்து நல்லா பரிமாறினாங்க. எங்கள் வீட்டுக்கார மேலே ஒரு 3 தடவை சொன்னோம்னா 4 தடவை ஏந்திரியா அப்படிம்பாங்க. அப்படி இல்லை, கிட்ட இருந்து நல்லா பரிமாறினாங்க. என்வாயன்மெண்ட் கேட்டு நல்லா உபசரிச்சாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த விழாவுக்கு வந்து வந்து இந்த விழாவுக்கு திருக்குறள் முதல்ல எங்களை இன்வைட் பண்ணாங்க. நாங்கள் இது வரைக்கும் வெளியில் எங்கேயும் போனது கிடையாது. அவங்க வந்து தான் வந்தோம், வேறு யாருக்காகவும் இல்லை. அவருக்கு பார்த்தீங்கன்னா சார் வந்து நான் வீட்டில் அவங்க நேரில் பார்த்து கிடையாது. நீ வந்து நேரில் பார்த்தோம். ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்கு. மேலும் நாங்கள் இதுக்கு மேலே அப்டேட் போகணும்னா உங்களுடைய ஆண்டு தேவை. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த அவார்டு வாங்கியிருக்கோம். அதுக்கு வந்து ஆக்சுவலி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேனியில இருந்து கப்பல்ஸ் கியூட் கப்பல் ஷாலினி மேடைக்கு வரணும். கப்பல் செய்யறது இல்ல மாமா வந்து வரல. தனியாக பிடிக்க மாட்டீங்களா?
நிறைய 80s கிட்ஸா எடுத்து சாங்ஸ்லாம் பண்ணுவாங்க, நல்லா இருக்கும். வினோதினி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இவங்க நம்ம மாவட்டத்தை சேர்ந்தவங்க. வினோதினி எங்கிருந்தாலும் வரலாம். அதே தான் கண்டுபிடிப்பீங்க. ஓகே ஓகே ஓகே. என்ன அதனையா முன்னாடி கூப்பிட்டு நான் 6 பேருக்கு அப்புறம் கூப்பிடுறீங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் தேவி from சென்னை. மேக்கப் பண்ண சொன்னீங்க. அவங்க வந்து ஒரு பெஸ்ட் டான்சர், லிரிக்ஸ் கிரியேட்டர், பயங்கர பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அவங்களோட பேஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி. ப்ளீஸ் கிளாப் சப்பாத்தி. இன்ட்ரோ கொடுத்துருவேன். தேடி போய் பார்ப்பாங்க. நீங்களா டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸே பண்ணாம பார்ப்போம். சப்பாத்தி அத்தனை சொல்ல சொன்னாங்க. சப்பாத்தி பூரி பொங்கல் அவ்வளோதான். நம்ம பெரம்பலூர்ல இருந்து டிக்டாக் சேனல் ரஜினி கம்யா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தேங்க்யூம்மா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முக்கியமான புள்ளிகள். ஏன் சொன்னா இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும், முன்னால் தெரியாமல் பின்னால் வேலை செய்து கொண்டிருக்கும் அறிவுரை டீமை சார்ந்தவர்கள். முதல்ல வந்து நம்ம ஒரு எப்படி சொல்லணும்னா இப்ப அறிவுரை எடிட்டரா இருந்திருக்காரு. யாரோ பின்னாடி வேலை செய்றாங்க. பின்னாடி பின்னாடி போய் வேலை செய்றாங்களா? முக்கியமா அவர் முதல் ஷாட்லுக்கு ஒரு பெரிய ஆலோசனை பண்ணிருக்காரு. அது யாருன்னா எங்களுக்கு தான். என்னோட பையனும் நானும் சேர்ந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிருக்கோம். அந்த டைரக்டர் அவர் தான் இப்போ வந்து எடிட்டரா இருக்காரு. வாங்கண்ணே. அதனால டைரக்டர் அடுத்தபடியாக விஜய் பார்த்தீங்கன்னா எங்களோட பயணிப்பவர், எப்பவுமே எங்களோட தான் இருப்பாரு. அறிவு இத்தனை இசையமைப்பாளர்கள் வந்து சென்னையில இருந்து முகாம்பேட்டை இசை அடிச்சாதான் அந்த ஸ்பீக்கர் மூலமா எங்களுக்கு கொடுக்குற ஒரு அண்ணா ஒயிட் ஸ்பேஸ். இந்த ஈவெண்ட்டுக்கு முக்கியமா லைட்டிங் அண்ட் மியூசிக் சர்வீஸ் பண்ண சுகுணா ஆடியோஸ் ஒயிட் ஸ்பேஸ் அவர்களை மேலே கிடைக்கின்றோம். அதாவது இவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி சவுண்ட் சர்வீஸ் தான் சொன்னாங்க. அது மட்டுமே இல்லை, உண்மையை சொல்லணும்னா இங்க இருக்க எல்லா ஸ்பான்சர்ஸும் என்னை கூட்டு போனதா வருவான். இந்த இடத்துல ப்ரோக்ராம் பண்ணாததும் வரலாம். சொன்னதுமே ஓகே சொன்னேன். இவருதான் எல்லாத்துக்கும் முதல் ஆள். நன்றிண்ணா, மனமார்ந்த நன்றிண்ணா. அடுத்தபடியாக என்ன சொல்றது, அண்ணன் வேலை டயர்ட் ஆயிட்டாரு. இல்லை ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லுங்கள். ஒரே ஒரு விஷயம். எல்லாருக்குமே மீண்டும் ஒரு முறை அன்பு கலந்த வணக்கம். இங்கே அரியலூர் ஒய்ஃபுன்னு நாங்கள் முதல்ல யார் ஒய்ஃபுன்னா நிகழ்ச்சின்னு எனக்கு தெரியல. அப்புறம் வைஃபுன்னு அப்புறம் தான் எனக்கு படிக்க தெரியலன்னு அப்போ தான் புரிஞ்சுது. முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் எல்லாரும் என்னவா ஆகணும் என்னுடைய ஆசை. செலிப்ரிட்டியாக நீங்கள் இருக்கீங்கல்ல, இப்போ நான் கொடுக்குறதால நான் பெரிய ஆள்லாம் கிடையாது. நீங்கள் கொடுக்குற காலம் வரும். அப்படி ஒரு காலம் வர்றதுக்கு நீங்கள் உழைச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வெகு விரைவில் வருவீங்க. விஜய் டிவியில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு ஃபார்முலா, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். காம்பையராக இருப்பாங்க, அவங்களே போய்
ஜட்ஜஸாக இருப்பாங்க. ஜட்ஜஸும் மறுபடியும் கம்பேர் ஆவாங்க. அதனால் இந்த தொலைவுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே இல்லை. அதனால் நீங்கள் எல்லாரும் செலிபிரிட்டியாக மாறுவீங்க. உங்கள் கையால் அவார்டு கொடுக்கறத வாங்கக்கூடிய காலம் வெகு விரைவில் வரும். அது என்னுடைய ஆசை. நீங்கள் எல்லாருமே செலிபிரிட்டியாக மாறி உங்கள் கையால் அவார்டு கொடுக்கணுன்றது நான் ஆசைப்படுறேன்றது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஒரு இசையமைப்பாளர், மியூசிக் டைரக்டர், நீங்கள் உங்களோட யூடியூப் சேனல்ல நல்லா நோட் பண்ணிக்கணும். உங்களோட யூடியூப் சேனல்ல வசந்த் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் போய் பாருங்க. அந்த சேனல்ல அவரே இசையமைத்து, அவரே பாடி, அவரே நடித்து, அவரே வரிகள் எழுதி பண்ணியிருப்பாரு. நீங்க போய் பாருங்க. அவரை பத்தி பெருசா நான் சொல்ல தேவையில்ல. கண்டிப்பா ஒரு முறையாவது ஒரு பாடலாவது கேட்டு பாருங்க. நம்ம டீம் அறிவுரையோட மியூசிக் டைரக்டர் வசந்த். ஓகே, அடுத்தது நம்ம டைரக்டர்லாம் சொல்லியாச்சு, மியூசிக் டைரக்டர்லாம் சொல்லியாச்சு. ஒரு ஆள் மிஸ்ஸிங். நிறைய இங்க இருக்க செலிபிரிட்டிஸ்க்கு நிறைய பேருக்கு அழகா ரீல்ஸ் எடுத்து கொடுத்துட்டு, ஆக்சுவலா அவங்களோட படிப்பு பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி. ஆனா அதை தாண்டி இப்போ நம்ம டீமுக்குள்ள இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ரீல்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு சினிமாட்டோகிராஃபர் எல்கே அவர்களே மேடைக்கு எழுதி அவரை பற்றி சொன்னாலே ஃபோக்கஸ் ஆகிட்டு போக வைக்கிறாரு. உண்மையை சொல்லலாம், நிறைய பேருக்கு ரீல்ஸ் எடுத்து கொடுத்து ரொம்ப குவாலிட்டியா அழகா காட்டிட்டு இருக்காரு. இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, நிறைய பேர் சொல்லணும். இதெல்லாம் பரவாயில்ல. ரொம்ப மகிழ்ச்சி பிரதர். ரொம்ப விஜய் பண்ணிட்டு இருந்தாலும் நமக்காக இப்ப அரியலூர் வைஃப்ல அதிகப்படியாக விஜய் பண்ணிட்டு இருக்குது. நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கு. யாருன்னு பாத்தீங்கன்னா எங்கப்பா ஜெயஸ்ரீ. உண்மையாவே அவங்க திருச்சியிலே வந்து நம்ம லோக்கல் சேனலுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தது வந்து ஒரு முக்கியமான கருத்து சொன்னாரு. என்னன்னா, தன்னோட இளம் வயதில் நிறைய திறமைகள், அதாவது நிறைய நம்ம சென்னையில வந்து பச்சையப்பாஸ் கல்லூரி படிச்சு நிறைய முக்கியமான நடன குழுவில் இருந்துட்டு மிமிக்ரி ஆர்டிஸ்ட், டான்ஸ் ஆடுவார், பேசுவார், நிறைய வித்தைகள் இருக்கு. ஆனா நடுவில் போனாலும் எங்கேயும் காணாம போயிட்டாரு. இப்ப மீண்டும் நான் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அரியலூர் வயிற்றுல கொடிகட்டி பறந்துட்டு இருக்க விஜே வினோத் அவர்களே அறிகிறேன். அதாவது அவருக்கு ஒரு 5 வயசாக பேசினா நீங்க ஸ்டேஜ் ஆனா நீ உட்கார போதும் உட்காருங்க. ஹாய் ரொம்ப தீச்சிருக்கு ரைட்டா பேசியிருக்கேன். சரி ஓகே, அப்படியே நம்ம பச்சருக்கு எல்லாரும் அதே மாதிரி கௌரவம் ஆக்டருக்கு ஃபோன் அடிச்சு ஒரு பச்சரி பண்றாங்க. 5 நிமிஷம் வரிக்கான்னு கூப்பிடுறாங்க. அப்படியே அந்த கௌரவம் வந்து ஆக்டர் பேசுறாங்க. வச்சுக்கோமா ஒரு கான்செப்ட் வச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ரஜினிகாந்த் ஸ்டேஜ்ல பேசுவாங்க. சினிமாவில் பேசுற மாதிரி ஸ்டேஜ்ல பேசுற மாதிரியா? அண்ணா பேசுது எல்லாத்துக்கும் ஒட்டிக்கலை நிறைய ஷோ போயிருக்க நிறைய பக்தர் போயிருக்க எங்கள் போலீஸ்லாம் ரெக்கார்டி முடிச்சு வெளியே வந்து இருக்கும்போது போனேன். என்னோட வீட்டில் யாரும் கேட்ட போகிறது ஃபோன் கொடுத்தா போகிறது அந்த முடிச்சு சொல்கிறது ஸ்பீக்கர் வச்சுட்டு வாழ்ந்துட்டு இந்த மாதிரி ஒரு பக்தர் கூப்பிட்டு சொன்னாங்க. இந்த பக்தர் நான் கிளம்பிட்டு கலைஞர் பார்த்து அறிவு ரொம்ப
ஜவான் வேற வயசு மனப்பாடம் பண்ணிட்டு வந்துருச்சு கட்சி விட்டுருச்சு அதான் வந்துருச்சு எங்க யாரு கேட்குது அந்த பாட்டு இசை போது அடிச்ச ஒரு பெஸ்ட் டான்சர், ஒரு பெஸ்ட் ஆக்டர், ஒரு பெஸ்ட் டிஜே, பெஸ்ட் பெர்ஃபார்மர் எல்லாமே பெஸ்ட் கூடிய விரைவில் இந்த அரியலூர் வைத்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துவேன். நிறைய நிகழ்ச்சிகள் பாருங்க. நன்றி நன்றி நன்றி. மாணவர்களுக்கான நேரக்கூடிய பரிசளிப்பு அங்கே நீங்க என்னோட அழைப்பு கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி சிஸ்டர். அடுத்தது என்னோட அன்பு அண்ணன் மதுரை சரணன் மேடைக்கு மதுரை சரணன் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும். நம்ம அரியலூர் சீக்கிரம் வேலை பண்ணுறது மதுரை சரணன் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும். காலையிலிருந்து எங்களுடைய பள்ளிக்கு மிகவும் சிறப்பாக ஒரு நிகழ்ச்சியை இங்கே அரங்கேற்றம் செய்து உண்மையிலே இன்னைக்கு குழந்தைங்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் இந்த பள்ளியை பற்றி பள்ளி குழந்தைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க, பள்ளியை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா 1953 இந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கப்பட்டது. அன்றைய மதராஸ் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அமரர் கோலம் விஸ்வநாதன் எம்எல்ஏ அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. நம்ம எல்லாரும் யூடியூப்ல வரோம், ஃபேஸ்புக்ல வரோம், டாக்டருக்கு படிச்சிருக்கோம், இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம், வக்கீலுக்கு படிச்சிருக்கோம். இப்போதுக்கு இல்ல ஆனா அன்னைக்கு இவங்க போட்ட ஒரே என்ன காரணம் அப்படின்னா அன்றைய ராஜாஜி முதலமைச்சராக இருக்கக்கூடிய காலத்துல சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. என்ன தீர்மானம் அப்படின்னா யாராவது அப்பா அம்மா தாத்தா பாட்டி என்ன வேலையை செய்யறாங்களோ அவங்க அந்தந்த வேலையை தான் செய்யணும், புதுசா எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் குலக்கல்வி திட்டம் அப்படின்னு. அதுல வாக்கெடுப்பு நடக்கும் போது முதல் வாக்கெடுப்பா எதிர்த்து ஓட்டு போட்ட ஒரே உறுப்பினர் அமரர் கோலா விஸ்வநாதன் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அன்னைக்கு அவருக்கு ஓட்டு போடணும்னா இன்னைக்கு நம்ம வெளியே வந்துட முடியாது. நம்ம தாத்தா என்ன வேலை செஞ்சாரோ சட்டிபானம் செஞ்சாரோ சட்டிபானம் செஞ்சிருப்போம், செருப்பு தைச்சிருந்தா செருப்பு தைச்சிருப்போம். ஸோ அந்த குலக்கல்வி திட்டத்தை ஒழித்த பெருமை இந்த பள்ளியை உருவாக்கிய நிறுவனம் அமைச்சர் கோலா விஸ்வநாதன் அவர்களை சேரும் என்ற ஒரு நல்ல செய்தி இந்த இடத்திலே பதிவு கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை நல்கிய சகோதரர் வினோத் குருநாதன் அவர்களுக்கும் திருமுருகன் அவர்களுக்கும் நன்றி கூறி இன்னும் குறிப்பா சொல்லணும்னா வினோத் அவர்கள் எங்கள் மீது பட்டு வந்தவர். என்ன அப்படின்னா தாத்தா
எங்க வாங்குறோம் இல்லையா, எங்க பப்ளிஷ் இருக்கோ அங்கே போய் வாங்கி வச்சுருவாரு. யாரை பார்த்தாலும் முதல்ல கொடுக்குற முதல் புத்தகம் நாங்கள் கூட மாற்றி கொடுப்போம். ஆனால் அவரு சட்டமன்ற உறுப்பினர் புத்தகத்தை தவிர வேற எந்த புத்தகத்தையும் கொடுக்க மாட்டேன் என்ற வாழ்நாள் வைராக்கியத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் எங்களிடையே இருக்கிறார். அதற்காக இந்த மாமன்றத்திலே இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி அவருக்கு நன்றிகளை அவரிடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளிக்கும் போது இன்னைக்கு பள்ளி ஓரளவுக்கு தண்ணீரை அடைஞ்சிட்டோம். எங்களோட கனவு பெருசாக இருக்கு. 8வது வரைக்கும் தான் பசங்க இருக்காங்க, 9வது 10வது வரணும். ஏன்னா 8வது வரைக்கும் வளர்த்து வேற யாரும் எங்கேயோ ஒப்படைச்சிடும். நாங்கள் வளர்த்த பொசிஷன் 9, 10 என்ன ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியல. 11, 12 என்ன ஆகுதுன்னு தெரியல. காலேஜ் சைடு என்ன ஆகுதுன்னு தெரியல. ஸோ அந்த லட்சிய பயணத்தில் லட்சிய இலக்கையில் அடுத்த ஒரு பயணம் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இதை அடுத்தடுத்து விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். இதில் குறிப்பாக பதினொன்று அப்படின்னா நாங்கள் யார்கிட்டையும் எந்த பிள்ளைகள்கிட்டையும் எதுவும் வாங்குறதில்லை. எல்லா பிள்ளைங்களுக்கும் இலவசமாக கொடுக்குறோம். கல்வி இலவசமாக கொடுக்குறோம், உறைவிடம் இலவசமாக கொடுக்குறோம், எல்லாமே இலவசமாக கொடுத்து இல்லைம்மா இது ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா கிளம்ப மாட்டேம்மா. மார்னிங் எதுவும் வாங்காமல் கொடுத்துருக்கோம். அந்த வகையில் குழந்தைகளுக்கு சந்தோஷம். கிளம்பி போகணும்னு சொல்கிறீங்களா? வளர்ச்சி கண்ணு முன்னாடி நிற்காம கிளம்பி போகணும். புரியுதுமா? நீ எந்த ஊருமா? உனக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்மா இங்கேருந்து திருச்சி? இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு? 2.5 hours ஆகுது. 100 மீட்டர் பாய்ஸ் தியாஸ் மற்றும் திலகராஜ் come on the stage. தியாஸ், திலகராஜ். First prize goes to தியாஸ். First prize goes to திலகராஜ்.
சொன்னா போதும், மீதி பேர் லாஸ்ட்டாக கத்தனா போதும். ஓகே. அப்போ இந்த மைக் போதும் ஒரே ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. செலிபிரிட்டி மாதிரி ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. நீங்களே சொல்லிக்கலாம். இந்த இனிய பொங்கல் திருவிழாவுடைய நிகழ்ச்சி